வர வர மாமியார் கழுதை போல ஆனாளாம். அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? கழுதை மாதிரி எப்படி மாமியார் ஆக முடியும்? அவள் புடவை கட்டிட்டு ரவிக்க போட்டுட்டு அவள் செல்ஃபோன் வச்சுட்டு பேசிட்டு இருக்கும்போது அவள் எப்படி கழுதை ஆக முடியும்? வர வர மாமியார் கைதை போல ஆனாளாம். இந்த ஊரில் சென்னை பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கடக்கு கைதை அப்படிமா. அவன் சொல்கிற கைதை என்ன கைதை தெரியுமா? கழுதை. ஆனால் நான் சொல்கிற கைதை வேற. இது என்ன கைதை அப்படின்னு கேட்குறீங்களா? இது சென்னை தமிழ் கைதை அல்ல. கைதை என்கின்ற ஊமத்தங்காய். அதோட பூ ரொம்ப அழகா இருக்கும். இந்த கிராமபோன் குழா மாதிரி இருக்கும். எந்த இறைவனுக்கு ரொம்ப விசேஷம் தெரியுமா? பரமேஸ்வரன். நன்றாக மலர்ந்து விட்டு அதில் வெள்ளை ஊமத்தம்பூ இருக்கு, மஞ்சளும் இருக்கு. அது என்ன ஆகும்? அது நல்லா பூத்துட்டு அப்புறம் அப்படியே சுருங்கி காயாகும். காயாகும் போது பச்சை பசேல்னு முதல்ல சுண்டக்காய் சைஸில் இருக்கும். அப்புறமா கொஞ்சம் ஒரு எலுமிச்சம்பழ சைஸில் வரும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அப்போ தொட்டு பார்த்தா நல்ல வழுவழுவழுன்னு இருக்கும். நல்ல கரும் பச்சை நிறத்தில் இருக்கும். அதுவே என்ன ஆகும்? இன்னும் கொஞ்சம் பெருசாகும் போது சின்ன சின்னதாக முள் வரும். அந்த முள் கூட கையை குத்தாது, நல்லா தான் இருக்கும். அதுக்கும் மேலே கொஞ்சம் நல்லா பெருசாகும் போது முள்ளு தான் இருக்கும். அதில் அந்த பழத்தை நம்ம கையால் தொடவே முடியாது. அந்த ஊமத்தங்காய் விஷம். அந்த ஊமத்தங்காயை தெரியாதனமாக சாப்பிட்டுட்டோம்னாக்கா பித்தம் தலைக்கேறி பைத்தியம் பிடித்து விடும் அப்படிம்பாங்க. இப்போ ஊமத்தங்காய்க்கும் மாமியாருக்கும் ஒத்துமை சொன்னால் நான் ஒத்துக்கிறேன். எப்படி? முதல்ல வந்தபோது வாடா கண்ணா, இன்னைக்கு காஃபி குடிச்சியாமா, நீ இன்னைக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம்டா கண்ணா, நான் சமைச்சுடுறேன் அப்படின்னு சொன்ன மாமியார் கொஞ்ச நாள் கழிச்சு நீ வேலைக்கு போனா என்ன, அதுக்காக வீட்டில் வேலை செய்யணுங்கிறது இல்லையா, நானே எல்லாம் பண்ணணுமா அப்படின்னு லேசாக ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா எங்க காலத்துலலாம் நாங்கள் அத்தனை வேலையும் பார்த்தோம், இப்போவும் நான் அத்தனை வேலையும் பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு அன்னைக்கும் இடி இன்னைக்கும் இடி அப்படின்னு ஆரம்பிச்சு இப்போ அப்புறம் கடைசியில் ஏண்டா உன் பொண்டாட்டி என்ன பெரிய ராஜா உத்தியோகமாக பார்க்குறா, ராணி உத்தியோகமாக பார்க்குறா, வீட்டை துரும்ப கிள்ளி அந்த பக்கம் போடுறதில்ல, அவள் துரும்ப கிள்ளி போடுறதுக்காக உன் வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கா. யோஜனை பண்ணுங்க. ஒன்று அவகிட்ட அம்மா நான் வர வர மாமியார் கைதை போல ஆக மாட்டேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருத்தருக்கொத்தர் புரிஞ்சுப்போம். அந்த மாதிரி மனசு விட்டு பேசுகிற மாமியார்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ யாரும் தமிழில் பேசிக்கிறது இல்லை, எல்லாரும் இங்கிலீஷில் பேசுகிறாங்க. அதையும் என் காதில் கேட்டுட்டேன். தட்ஸ் ஓகே ஆண்டி அப்படின்னுடுறாங்க மருமகள்களும். அவங்க என்ன சொல்கிறாங்க? தட்ஸ் ஓகே, யூ கேன் டேக் இட் ஈஸி அப்படிங்கிறாங்க. ஏன்னு கேட்டால் ரெண்டு பேரும் சமைக்க வேண்டாம், ஒரு ஃபோன் காலில் சாப்பாடு வீட்டுக்கு வந்துடுது. அப்போ வர வர மாமியார் கைதை போலையே இருக்க மாட்டா.